எனக்கு பெரிய பேராசையோ எதிர்கால திட்டங்களோ எதுவும் கிடையாது. என் மனசுக்கு எது சரியான பட்டன் படுறதோ அதை டக்குன்னு செய்றேன். இன்னைக்கு இப்படி இருப்பேரும் நேத்து எனக்கு தெரியாது, நாளைக்கு எப்படி இருக்க போறேன்னு இன்னைக்கு எனக்கு தெரியாது. ஆனா பல பேர் சொல்றாங்க நான் அப்படி இருக்க போறேன் இப்படி இருக்க போறேன். நான் சொல்றேன், நம்மளை படிச்ச ஆண்டவனுக்கு ஒருத்தருக்கு தான் தெரியும் யாரு எங்கே எப்போ எப்படி வைக்கணும்னு. நேத்து என்ன கூலியா வச்சிருந்தா இன்னைக்கு நடிகன் ஆக்கியிருக்கா, நாளைக்கு கூலியா இருந்தியா? எந்த கம்பெனில? உங்க கம்பெனியில தான். எங்க கம்பெனிலயா? ஆமா, முதல்ல இங்க வேஷப்பட வரும்போது வேலை இல்லாம இருந்தேன். இங்க இருந்து ஓடி போன பிறகுதான் ஒரு கம்பெனில வேலையை சேர்ந்தேன். சேர்ந்த பிறகுதான் தெரிஞ்சது அது உங்க கம்பெனி என்ன. ஐயோ, இன்னைக்காவது ஒரு நாள் மாட்டிக்க போறோமேன்னு பயம் வந்துருச்சு சார். அதுவும் இல்லாம 4 நாள் இங்க அனுபவிச்ச சுகம் மறக்க முடியல. அதான் நானே போன் பண்ணி ஓடி வந்துட்டேன். ஐயோ, எங்க கம்பெனில நீ வேலை பார்த்திருந்தா எங்க பசங்க உன்னை பாத்துருப்பாங்களே. நாளைக்கு உன்னை இங்க பார்த்தாங்கன்னா உன்னை கூலின்னு அடையாளம் கண்டுபிடிச்சிருவாங்களே. கவலைப்படாது.